அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல யூனிட் 5. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் மினிமம் 40% கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும். இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதை எப்படி படிச்சா நம்ம வந்து ஓரளவு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 2 to 3 டைம்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்ல இந்த யூனிட்டை வந்து எப்படி மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சீர்திருத்த கருத்துக்களை தான் முன்னிறுத்தி இந்த யூனிட் இருக்கும். எந்த மாதிரி சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னா, அந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு, அடுத்து வந்து சமயம் சார்ந்த அந்த அதாவது சமயம் அப்படிங்கிறப்ப இந்து, முஸ்லீம், அடுத்து வந்து சீக்கியர்கள், அந்த சமயம் சார்ந்த ஒரு இது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்டவர், அந்த ஜாதியை வச்சு ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கான ஒரு சீர்திருத்த இயக்கங்கள். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற சீர்திருத்த இயக்கங்கள். இந்த ஒரு 4 பார்ட்ல தான் இதுல இருக்கிற மேட்டரே இருக்குது. சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். இதை படிச்சா கண்டிப்பா வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம படிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயோடது வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அந்த 1/8/28 28 அதாவது கிட்டத்தட்ட 1828 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/8/28 1828 வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. இவரோடது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரு கடவுள் தான், உருவ வழிபாடு கிடையாது அப்படிங்கறதுல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதுக்கு இல்லாம நம்மளோட இந்துக்களோட மறைநூல்களை எடுத்து இதுல எல்லாத்துலயும் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் குறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எல்லாருக்கும் வந்து பிரபலப்படுத்துவாரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது செஞ்சிருப்பாரு. என்னன்னா, அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம், அந்த சதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்கு இவர் ரொம்ப துணை புரிஞ்சிருப்பாரு. அதை ஒழிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அது வந்து துணை இருந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய். எப்ப அப்படின்னா பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1828. இதுக்கு அடுத்த வருஷம் 1829 அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1828 அந்த மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். இந்த பாருங்க, இங்க இருக்கு 1828 பிரம்ம சமாஜம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாரு, கல்கத்தால ஒரு கோயில நிறுவிருப்பாரு. இவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தாரு அப்படிங்கறதுனால அங்க வந்து எந்த விதமான சிலைகளும் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பானவர் அப்படிங்கறதுனால சிலைகள் எதுவுமே வைக்கல. அதே மாதிரி மற்ற மதத்தை பத்தி எதுவும் தாழ்வாவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வாசகமும் இருக்கும் அந்த இதுல. இது இல்லாம அடுத்து பாருங்க, தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து 33ல இறந்துருவாரு, 33ல இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வருவாரு. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. அவர் தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்தப்ப ஒரு 4 கொள்கைகள் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணும் இல்ல, பெரிய லெவல்ல ஒரு இது இல்ல, கேட்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இல்ல. அடுத்து பாருங்க, கேசவ சந்திரசன் வருவாரு. இந்த கேசவ சந்திரசன் வந்து எப்படி வருவார் அப்படின்னா, தேவேந்திரநாத்தோட அந்த பிரம்ம சமாஜத்துல இருந்து அதுல இருந்து ஒரு பிளவு ஏற்பட்டு இவர் வருவாரு கேசவ சந்திரசன். எப்ப அப்படின்னா 66ல, இந்த இருக்கு பாருங்க 66. இந்த 66ல வந்து அவர் வந்து அறுத்து பிரிச்சு எடுத்துட்டு போயிருவாரு. அது அறுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தோற்றுவித்த அமைப்பு வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? கேசவ சந்திரசன் வந்து தோற்றுவித்தது இந்திய பிரம்ம சமாஜம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்தியால வந்து கண்டிப்பா வந்து அந்த கேசரிக்கு வந்து பெரியது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கேசரி வைப்பாங்க. சோ இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டா கேசவ சந்திரசன். இந்த கேசவ சந்திரசன் தான் வந்து குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கிறதுக்கான சட்டம் இயற்றத்துக்கு முதன்மை காரணமா இருந்திருப்பாரு. அதை ரொம்ப எதிர்த்திருப்பாரு. அதை எப்படி ஞாபகம் வச்சு, இது வந்து இந்த இதுல இல்ல, 12th புக்ல இருக்கும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் திருமணத்துல கேசரிய தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசவ சந்திரசனை பொறுத்த வரைக்கும் கேசரி இவரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இது 2 தான். அவர் அந்த இதுல இருந்து பிரம்ம சமாஜத்தை பிரிச்சு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 66ல அறுத்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. குழந்தை திருமணத்துக்கு எதிரான சட்டம் இயற்றத்துக்கு ஒரு காரணமா இருந்திருப்பாரு. அதனால அந்த ஷார்ட்கட் சொன்னேன், குழந்தை திருமணத்துல கேசரிய தடை செஞ்சுட்டாங்க. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்காது, 12th இருக்கும். இதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆன புக்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்க இருந்தாலும் நம்ம படிக்கணும். அடுத்து இவர் பிரிஞ்சு வந்தது இவரோடது இந்திய பிரம்ம சமாஜம். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தது தேவேந்திரநாத்தோட தாகூரோட வந்து ஆதி பிரம்ம சமாஜம். அதானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உருவானது, அவரு ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனது. சோ அதனால அது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து 12th கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ அந்த 12th உள்ளதை வந்து நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. 10th வரைக்கும் உள்ளதையே நீங்க பெரிய லெவல்ல படிங்க. இது நீங்க அப்படியே தப்பா கொஸ்டின்ஸ் வச்சாலும் 10th உள்ளதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இவர் வந்து குழந்தை திருமண தடை சட்டம் உருவாக்க காரணமா இருந்த இவரே வந்து இவரோட 14 வயது பெண்ணுக்கு வந்து இளவரசருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாரு. அதனால இவர் கூட இருந்தவங்க வந்து மனசு உடைஞ்சு
சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதுல வந்து அவங்க செயல்பட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். வாவி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காளம், வித்யாசாகர். இவர் வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, அந்த இருக்கிற எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம இந்த நூல்களை வச்சு, மறைநூல்களை வச்சு அதுதான் முற்போக்கானது, அதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இவரோட மெயின் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 56ல விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். இவரோட துணையினால, இவரோட செயல்பாட்டுனால. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த விதவை மறுமண சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ல நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம அறுத்துக்கட்டு, அதாவது விதவை மறுமணம் அப்படிங்கறதுனால 5ஆம அறுத்துக்கட்டு. 5ஆம அப்படிங்கறது 5, அறுத்துக்கட்டு அப்படின்னா 6. ஏன் நம்ம இயற்கு கூட ஷார்ட்கட் வைக்கிறோம்னா, அங்க வந்து 56க்கு பதிலா 65 கொடுத்திருந்தா நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும். இல்லைன்னா 46, 76, 86 இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ அதனாலதான் இயற்கை நம்ம ஷார்ட்கட் வைக்கிறோம். 5ஆம அறுத்துக்கட்டு அப்படிங்கிறது விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். ஓகேவா? அடுத்து வந்து 60ல வந்து திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது வந்து 60ல. அது 91ல 12 இருந்துச்சு, அப்புறம் 25ல 13 இருந்துச்சு. பார்த்தா பேரளவுல தான் இருந்துச்சு ஒழிய எதுவும் பெரிய லெவல்ல அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு சொல்லியிருப்பாங்க, ஒரு இதுல அறிக்கையில சொல்லியிருப்பாங்க. சோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்க, பிரார்த்தனா சமாஜம். இது எல்லாமே அந்த சீர்திருத்த இயக்கங்கள் தான். அந்த பிரம்ம சமாஜத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப பிரம்ம சமாஜத்துக்கு அடுத்ததா பாக்குறது பிரார்த்தனா சமாஜம். இந்த பிரார்த்தனா சமாஜம் வந்து மகாராஷ்டிரா பகுதி, பிரம்ம சமாஜம் பாத்தீங்கன்னா வங்காள பகுதிகள்ல. ஓகேவா? பிரார்த்தனா சமாஜத்துல வந்து பம்பாயில தான் வந்து முக்கியமா இருந்திருக்கும். 67ல வந்து இந்த பிரார்த்தனா சமாஜம் நிறுவப்பட்டிருக்கும். இதோட நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவரு. இதுல இருக்கிற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ஆர்சி பண்டேர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, இவங்க 2 பேர் இருப்பாங்க இதோட உறுப்பினர்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வித் ஒன் லைன்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பம்பாயில 6-7 பேர் ஆத்மாத்மமா பிரார்த்தனை பண்றாங்க, அவ்வளவுதான். பம்பாயில தோற்றுவிக்கப்பட்டது 6-7 பேர் அப்படின்னா 67, ஆத்மாத்மமா அப்படின்னா ஆத்மராம் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம். வித் ஒன் லைன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த உறுப்பினர்கள், பிரார்த்தனா சமாஜத்தோட உறுப்பினர்கள் பாருங்க, ஆர்சி பண்டர்கர், அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த பண்டிட் எல்லாம் வந்து பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிந்துக்கு ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணும்போது இவங்க வந்து பூஜை பண்றாங்க கோவிந்தாவுக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு உறுப்பினர்கள் தான். சப்போஸ் கேட்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க. அந்த மகாதேவ் கோவிந்த ரானடே தான் நம்ம வந்து எம்சி ரானடே அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால படிப்போம். சோ எம்சி ரானடேன்னு கேட்டாலும் இவர் தான், மகாதேவ் கோவிந்த ரானடேன்னு கேட்டாலும் இவர் தான். இதுல வந்து அந்த மகாதேவ் கோவிந்த ரானடே ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து 61ல இது பண்ணிருப்பாரு. நம்ம வந்து விதவை மறுமண சட்டம் பார்த்தோம். அந்த சட்டம் வந்து 5ஆம அறுத்துக்கட்டு. விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம். இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ அதுக்காக மட்டும்தான், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் அல்ல. அடுத்து பாருங்க, புனே சர்வஜனிக் சபா, பூனைக்கண்ணு முட்டைக்கண்ணு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புனே சர்வஜனிக் சபா வந்து 70, புனே அப்படிங்கறத பூனை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தக்கான கல்வி கழகம் 84, எட்டனாவை டக்குன்னு தூக்கி போடுறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டனா 84ல நம்ம எட்டனான்னு வச்சுப்போம். நமக்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. 63 ஆறுமுகம், 84 எட்டனா, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நமக்கு எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வச்சுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு இது, நம்ம நினைவுல வச்சுக்கிறதுக்காக சில குறிப்புகள் தான். மற்றபடி இது வந்து யாரதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, தவறா எடுத்துக்க கூடாது, அதுக்காக தான். சமூக வலைதளங்கள்ல போகக்கூடியது, அதனால. அடுத்து பாருங்க, புத்தெழுச்சி இயக்கம், அதாவது நம்மளோட சமயம் சார்ந்த இயக்கங்களை சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹிந்துல பாத்தீங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவி இருப்பாரு. அது வந்து 1875ல நிறுவிப்பாங்க. இதுவும் எங்கன்னா பஞ்சாப்ல தான். இப்ப இதை எப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆரியானாலே 7.5 அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உண்மையில அது கிடையாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியானா 7.5, அப்படி 7.5, 75 வந்து 7.5, 75னா 7, அரை அப்படிங்கிறது 10ல பாதி 5, அதனால அப்படி வச்சுக்கிறோம். அரை 7.5 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு பஞ்சத்துல எல்லாம் இல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆரிய சமாஜம். தயவு செஞ்சு ஆரியாவை 7.5ன்னு சொல்லாதீங்க, அவர் பஞ்சத்துல எல்லாம் இல்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அப்படிங்கிறது வந்து தயானந்த சரஸ்வதி இதை தோற்றுவிச்சாரு. தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம், 75, பஞ்சாப் எல்லாம் ஒரே ஒன் லைன்ல வந்துருச்சு. தயவு செஞ்சு ஆரியாவை 7.5ன்னு சொல்லாதீங்க, அவர் பஞ்சத்துல கிடையாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு சத்தியம் பண்ணாதீங்க, அவரோட நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ். சோ அத ஷார்ட்கட் எல்லாமே இந்த தயானந்த சரஸ்வதிக்கு ஃபுல்லா வர்றது எல்லாமே வந்து தயவு செய்து அப்படிங்கறதா. சோ தயவு செஞ்சு யாரும் சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இவங்களோட இந்த மெயின் அந்த இது தோற்றுவிக்கப்பட்ட, அந்த ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அது இந்த இந்து மதத்துல இருந்து வேற மதங்களுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து திரும்பி கொண்டு வந்து இந்த இந்து மதத்துல இணைப்பதற்கான முயற்சியா தான்
இந்த ஆரிய சமாஜத்தை அவங்க தோற்றுவித்திருப்பாங்க. இவங்களோட முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது. ஏன்னா வேதங்கள்ல தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சோ வேதங்களுக்கு திரும்புங்க அப்படிங்கிறது இவங்களோட தீவிர முழக்கமா இருக்கும். அதே மாதிரி அந்த இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்களை திரும்ப கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா சுத்தி அப்படிங்கிறது அந்த சுத்திகரிப்பு சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்மத மாற்றம் அப்படின்னு பொருள் இதுக்கு. அது சுத்தி இயக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் சுத்தி இயக்கத்துக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதே இதுதான். தயவு செஞ்சு வேதங்களை நோக்கி சொல்லுங்க, தயவு செஞ்சு சுத்தி போடுங்க அப்படின்னு. அந்த சுத்தி இயக்கம் இது வந்து அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின். வேற கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதத்துல இருந்து இந்துக்களை வந்து திரும்ப இந்துக்களா மாத்துறதுக்காக இந்த சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு இயக்கத்தை சமாஜம் வந்து நடத்துனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தயானந்த ஆங்கில வேதிக் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்குனது. இது வந்து முக்கியமான ஒண்ணு. இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. ஓவராலா எல்லா அவுட்லைனும் முடிஞ்சிருச்சு ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே சீர்திருத்த இயக்கமா வந்திருக்கும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோடது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவரை பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு இதா வந்திருக்கும். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தாவுல பக்கத்துல இருக்க தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து பஜன பாடல்களை பாடிதான் இது முக்கியமா இது பண்ணியிருப்பாரு. காளியோட தீவிர பக்தர். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பொறுத்த வரைக்கும் ஜீவன்கிறதான் சிவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு ராமகிருஷ்ணர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஜீவன் சிவன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இவர் சொன்னது வந்து ஜீவன் தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி மனிதர்களுக்கு செய்யப்படுற சேவை வந்து கடவுளுக்கு செய்யப்படுறது. ஃபர்ஸ்ட் இந்த ராமகிருஷ்ண மிஷன் தான் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கொண்டு வந்தது இவங்க தான். இவங்க வந்து சேவையை வந்து மனிதர்களை நோக்கி திருப்பினாங்க. கடவுள் இது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த சீர்திருத்த இயக்கத்தோட முக்கிய இது வந்து மனிதர்களை நோக்கி திருப்பினாங்க. இது வந்து இம்பார்ட்டன்டா ஒரு தடவை குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ராமகிருஷ்ண மிஷனை நிறுவனது யாருன்னா விவேகானந்தரோட இயற்பெயர் நமக்கு நல்லா தெரியும், நரேந்திர தத்தா. இவர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை நிறுவி அந்த ராமகிருஷ்ணரோட என்னென்ன கொள்கைகளோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண வச்சிருப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ராமகிருஷ்ண மிஷனோட இதுல வந்து விவேகானந்தரை பெருசா பேசுறாங்க, அந்த ராமகிருஷ்ணரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவேகானந்தர்ங்கிறவர் நரேந்திர தத்தான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவரும் அதே தான், மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் கடவுளுக்கு தொண்டு செய்தல் அப்படின்னு. இந்த ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதுதான். அடுத்து பாருங்க, 93 சிக்காகோவில வந்து உலக சமய மாநாடு நடைபெற்றுச்சு. அதுல வந்து போய் இவர் என் சகோதர சகோதரிகளை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு அந்த அமெரிக்கால. அது ரொம்ப பேசப்பட்ட பொருளா இருக்கும். இந்த ஆண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போய் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம விவேகானந்தர் வந்து நன்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி அப்படிங்கிறது 93, அதுதான் நன்றி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்மளோட ஷார்ட்கட் எல்லாமே இப்படிதான் இருக்கும். 94 அப்படின்னா 9, 95 அப்படின்னா நஞ்சு, அந்த மாதிரி வச்சுப்போம். அப்பதான் வந்து பின்னால வந்து மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ஸ் எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாம ஒரு டைம் படிச்சீங்கன்னா பல வருஷத்துக்கு மறக்கவே மறக்காது, ஈஸியாவும் இருக்கும். அடுத்து பாருங்க, பிரம்ம ஞான சபை. ஏற்கனவே பிரம்ம சமாஜம் படிச்சிருப்போம், இது பிரம்ம ஞான சபை. இதை தோற்றுவிட்டது பிளவாட்ஸ்கி. அந்த பிபி அதை வச்சுக்கோங்க. பிளவாட்ஸ்கி அப்புறம் ஆல்காட், இவங்க 2 பேரால தான் இந்த இது தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து இதுவும் ஒரு அங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆரிய சமாஜம் 75, அப்ப பிரம்மஞான சபையும் 75. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யாராவது ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள வந்து பிளவு வந்துருச்சு, பிரம்மஞான சபையில பிளவு வந்துருச்சுன்னா 7 அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மஞான சபையில பிளவு வந்து யாராவது ஒரு ஆளால பிளவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 7 அது 7 பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 86 அடையாறுல சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 86க்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லாஸ்ட்ல 6ன்னு முடியுதுல, 6 அடையாறு 86 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட உபநிடதங்களையும் பகவத்கீதையும், அதாவது இந்து சமய நூல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னிபெசன்ட் வந்து இதோட தலைவர், ஆல்காட் மறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் அன்னிபெசன்ட் வந்து இதோட தலைவரா தேர்ந்தெடுக்க. இவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியால சரி ரொம்ப இதோட இது வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இவர் எப்ப தன்னாட்சி இயக்கத்தை நம்ம இந்தியா கொண்டு வந்தார் அப்படின்னா 1916. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, அடிக்கடி வந்திருக்குது. அந்த தன்னாட்சி இயக்கம் வந்து அயர்லாந்துல எப்படி வந்து அங்க வழங்கியிருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களோட கருத்துக்களை வந்து பத்திரிகையில, இவங்களோட சொந்த பத்திரிகையில வெளியிட்டிருப்பாங்க. அது நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிற செய்தித்தாள்கள் மூலமா இந்த அம்மா வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நியூ அன்னி வந்து காமன்ல வில்னு கத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது ஞாபகத்துல இருக்கும். நியூ அன்னினா நியூ இந்தியா, அன்னி அப்படின்னா அன்னிபெசன்ட், காமன்ல வில்னு கத்துது அப்படின்னா காமன்வெல்த் செய்தித்தாள். இந்த 2 செய்தித்தாளும் இவங்களோட தன்னாட்சி கருத்துக்களை வந்து இந்தியாவில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. அடுத்து பாருங்க,
ஜோதிபா புலே. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அந்த ஜாதி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராமணர் அல்லாதோருக்கான இயக்கமா தான் இருந்திருக்குது. ஜாதி எதிர்ப்புல அந்த பிராமணர் அல்லாதவர் இயக்கத்துல இந்த முதல்ல வந்தது வந்து ஜோதிபா புலே. ஜோதிபா புலே கோவிந்தராவ் வந்து 27 மகாராஷ்டிரால பிறந்திருப்பாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து நினைவில் நிறுத்தி வைக்கக்கூடிய குறிப்புகள் மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவனா அல்ல. ஒவ்வொரு தடவை டிஸ்க்ளைமர் போட்டுட்டே இருக்கேன், ஏன்னா எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஜோதிகா வந்து ரெட்டலை கட்சி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிபாவை ஃபுல்லா வந்து ஜோதிகா 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 அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஏன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காக ரெட்டலை கட்சி அப்படின்னா அவங்க வந்து 27ல பிறந்திருப்பாங்க. 52ல ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 52ல ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேல தொடங்கியிருப்பாங்க. இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியில அஞ்சாம இருக்கலாம். ஒடுக்கப்பட்டவருக்கான பள்ளி தானே, சோ அதுல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. அஞ்சாம இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 52. அஞ்சாமனா 5, இருக்கலாம் அப்படின்னா 2. இது மாதிரிதான் நம்ம வச்சுக்க போறோம் எப்பயுமே. நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை பிராமணர் அல்லாதவருக்காக நிறுவியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, உண்மையாவே ஜோதிகா வந்து சத்தியத்தை தான் நாடும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையாவே ஜோதிகா சத்தியத்தை தான் நாடும் இப்படி நீங்க வச்சுக்கும் போது இது நிறைய பேர் கீழே ஆப்ஷன்ல படிச்சு இந்த கண்டென்ட்ல இருக்கிறவங்களே கீழே வருவாங்க. ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஆப்ஷன்ல இருக்கலாம், விவேகானந்தர் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி படிச்சவங்க தயானந்த சரஸ்வதி இது மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரே யூனிட்ல நம்ம படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ என்ன அப்படின்னா, இது மாதிரி அந்த ஷார்ட்கட்டோட கொண்டு போய் நீங்க ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அந்த கன்ஃபியூஷன் பண்றதுலதான் நம்ம நிறைய மார்க்ஸ் விடுவோமே. 4 கொஸ்டின் வந்து டிலீட் கொண்டு வந்து 2 கொஸ்டின் டிலீட் பண்ணிடுவோம். அந்த 2ல எது அப்படிங்கறது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அதுக்குதான் இது. உண்மையாவே ஜோதிகா வந்து சத்தியத்தை தான் நாடுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அதுக்கு அர்த்தம் வந்து உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கறதும் வந்துடும். அந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அது வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவரோட முக்கியமான நூல், இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குலாம்கிரி அப்படிங்கறது அடிமைத்தனம் அப்படிங்கிற பொருள். இவரோட கருத்துக்களை வந்து தீவிரமா பரப்பன ஒண்ணு. ஓகேவா? இவங்க மனைவி பேர் வந்து சாவித்திரி. இவங்க தான் வந்து அந்த ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்திருப்பாங்க. அந்த தொடங்கப்பட்ட ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்தவங்க சாவித்திரி பாய் போலே. இந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூல் வந்து அடிமைத்தனமா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து, ஜோதிகாவோட குலம்லாம் வந்து அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிகாவோட குலம் அடிமை கிடையாது அப்படின்னா ஜோதிபா புலே தான் வந்து அந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. அதை வந்து மீனிங் வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது, அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, நாராயணகுரு வந்து கேரளா, அவங்க புனே. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து புனே. அந்த ஜோதிகா வந்து இப்படி பூனை மாதிரி விளையாடுன்னு அப்படித்தானே இருப்பாங்க. அந்த புனேவை நீங்க எடுத்துருங்க, ஸ்கூலும் அங்கதான் தொடங்கியிருப்பாங்க. அஞ்சாமை இருக்கணும் 52, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது ஜோதிபா புலே. அந்த மாதிரி கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்காது. அடுத்து பாருங்க, நாராயணகுரு வந்து கேரளால பிறந்தவர். இவரோட இது பாருங்க முக்கியமானது, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அவரோட நேம்லே வந்துருச்சு, சோ பிரச்சனை கிடையாது. அவரோட நேம்ல வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இது யார் உருவாக்குனதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் உருவாக்குனது எதுன்னு கேட்கும்போது கரெக்டா அந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு வந்துருது இல்லையா? சோ அதனால பிரச்சனை இல்ல. அதே மாதிரி அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு கோயிலை கட்டியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அருவிபுரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நாராயணனை கும்பிடுறவங்களுக்கு அருவி மாதிரி கொட்டும் பணம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம திருப்பதி எல்லாம் போறோம் இல்லையா, அந்த நாராயண கும்பிடுறவங்களுக்கு அருவி மாதிரி பணம் கொட்டும் அப்படின்னு. அதே மாதிரி இவரோட சிந்தனையால தூண்டப்பட்டவங்க யாருன்னா, இந்த குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இது ஒரு தடவை குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு, இது 2 பேரும் வந்து நாராயணரோட கருத்துக்களால தூண்டப்பட்டவங்க, அந்த சிந்தனையினால தூண்டப்பட்டவங்க. சரியா? இவங்க வந்து அடுத்து வந்து இந்த இதை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அடுத்து பாருங்க, ஐயன்காளியும் ஆக்சுவலா இவரும் வந்து அந்த நாராயணகுருனாலதான் இவரும் வந்து தூண்டப்பட்டிருப்பாரு ஒரு வகையில. அந்த ஐயன்காளி வந்து 63ல வெங்கனூர்ல பிறந்திருப்பாரு. ஆறுமுகம் ஃபேஸ பாருங்களேன், காளி மாதிரி அப்படியே வெந்து செவந்து போயிருக்கு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா எடுத்துடலாம். காளினா ஐயன்காளி, ஆறுமுகம் அப்படின்னா 63 வருது இல்லையா லாஸ்ட்ல. அந்த லாஸ்ட் 2 தான் நமக்கு மறக்கும். அதனாலதான் அந்த 2க்கு மட்டுமே நம்ம வந்து ஷார்ட்கட் வைக்கிறோம். ஆறுமுகத்தோட ஃபேஸ் வந்து அப்படியே வெந்து செவந்து போய் காளி மாதிரி இருக்கு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கனூர்ல பிறந்தது நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஸ்ரீ நாராயணகுருனாலதான் இவரும் வந்து மோட்டிவேட் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். 1907ல ஜாது சன பரிபாலன சங்கம் அப்படின்னு. ஆக்சுவலா ஐயன்காளி வந்து ஃபேஸ் வந்து காளி மாதிரி இருந்தாலும் அவர் ஒரு 7 அப்படிங்கறதுனால ரொம்ப சாதுவா இருப்பாரு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபேஸ் வந்து காளி மாதிரி வெந்து அப்படியே இதா இருக்கு, சவந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். ஐயன்காளி வந்து வெங்கனூர் அப்படிங்கறதுக்காகவும் அவர் வந்து ஜாது சன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒண்ணு அவர் வந்து நிறுவியிருப்பாரு. அந்த 7 அப்படிங்கறது எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி ஏழை அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரும். அந்த 7 அப்படிங்கிறது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு இருக்கு. அதுக்கோட பொருள் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த புவர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து
அந்த ஏழை அப்படிங்கறத வந்து ஐயன் காளி வந்து ஏழை, சோ அதனால காளியா இருந்தாலும் அவர் ரொம்ப சாதுவா தான் இருப்பாரு. ஏழை அப்படிங்கறதுனால ரொம்ப சாதுவா தான் இருப்பாரு. அந்த ஏழைய வச்சு ஏழும் எடுத்துடலாம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒன்னையும் எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இஸ்லாமிய மக்கள் சீர்திருத்தங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, மதம் சார்ந்த சீர்திருத்த இது இருந்தது. அதுல வந்து இஸ்லாமிய இதுல பாத்தீங்கன்னா சார் சையத் அகமது கான், இவர் வந்து டெல்லியில இது பண்ணவரு, டெல்லியில பிறந்தவர், உயர்குடியில பிறந்திருப்பாரு. சோ இவரோட இது வந்து ரொம்ப முக்கியம். இவர் வந்து அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. சைலண்டா அழிக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிகார் இயக்கம் யார் அப்படின்னா சையத் அகமது கான். அது வந்து சைலண்டா அழிக்கிறதுங்கிறது ஒரு 7.5 இல்லையா, 7.5 பிடிச்ச விஷயம். அந்த 75 அது அங்கே வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அலிகார் முகமதியா ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியிருப்பாரு. சைலண்டா அழிச்சிட்டு வர்றவங்க 7.5 பிடிச்சவங்க, அவங்க ஆனா காலேஜே நிறுவிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்துரும். அடுத்து பாருங்க, 20 வந்து பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தப்பட்டது. இப்ப ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒண்ணு இது பண்ணா என்ன செய்வாங்க, சாக்லேட் லட்டு இது மாதிரி கொடுத்து நம்ம வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டா அது மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. இங்க 2 முட்டை கொடுத்துட்டு பல்கலைக்கழகம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முட்டை அப்படின்னா 20 வந்து இந்த கல்லூரி, அதாவது முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி என்ன இருக்குன்னா யூனிவர்சிட்டியா மாத்திருக்காங்க. அதுக்கு வந்து 2 முட்டை கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தியோபந்த் இயக்கம். இது வந்து உண்மையாவே ஒரு மீட்பு இயக்கம். இது வந்து உலோமாக்களால் தான் நிறுவப்பட்டது. ஆனா இதுல வந்து ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிற 2 பேர் இருப்பாங்க. 66ல உத்தரப்பிரதேசத்துல சரகன்பூர்ல ஒரு பள்ளியை நிறுவியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாரு, நானோதவியும் கங்கோத்ரியும் என்ன செஞ்சிருப்பாங்க, 66ல உத்தரப்பிரதேசத்துல சஹரன்பூர்ல ஒரு பள்ளியை நிறுவியிருப்பாங்க. இங்க வந்து இஸ்லாமிய மதம் தான் முக்கியமா இருந்திருக்கும். சோ அதை தான் கத்து தந்திருப்பாங்க. அவங்களோட மதத்தோட ஒழுக்கத்தையும் அவங்களோட மத ட்ரெடிஷனலையும் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க உண்மையாவே. அடுத்து பாருங்க, மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தோட புதிய தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. இந்த மௌலானா முகமது உல் ஹசன்ங்கிறவர் வந்து தியோபந்தோட புதிய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. ஆமா, இது வந்து ஒரு மோஸ்ட்லி நிறைய இடத்துல இது வரைக்கும் கேட்டதில்ல, இனிமேல் கேட்க வாய்ப்பு இருக்கு. மௌலானா முகமது உல் ஹசன் வந்து தியோபந்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஜமைத் உல் உலோமா இறையியலாளர்களின் அவை, இது வந்து இவங்க அந்த உல் ஹசன் இருக்காரு இல்லையா, அவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துச்சு, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, பார்சி, அந்த பார்சி மக்களோட இது ஒவ்வொரு மத வயசு போறோம், அந்த பார்சி மக்களோட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டுட்டு போனது அப்படிங்கிறது இந்த பார்சி சம்பந்தப்பட்டது. இது வந்து எங்க அப்படின்னா பம்பாயில, பாப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால பம்பாய். நம்ம பார்சியை வந்து எப்படி வச்சுக்க போறோம்னா பாரா அப்படிதான் வச்சுக்க போறோம். அந்த 51ல வந்து பர்துன்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தான் வந்து ரஹ்மானுமாய் மத்தியஸ்தான் சபா அப்படிங்கிற பார்சிகளோட சீர்திருத்த சங்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தோற்றுவிக்கப்பட்டது வந்து பம்பாயில. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ரொம்ப முக்கியமான உள்ளதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் நம்ம வச்சிடறோம். இப்ப எப்படின்னா, பம்பாயில வந்து பெரிய கலவரம் எல்லாம் நடந்துச்சுல, நம்ம பம்பாய் படமே பார்த்திருப்போம், பெரிய கலவரம் எல்லாம் நடந்துச்சுல. பாரா அஞ்சாம ஒருத்தன் பம்பாயிலே இருக்கான், அதுவும் மத்தியில இருக்கான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரா அப்படிங்கிறது பார்சி, அஞ்சாம ஒருத்தன் அப்படின்னா 51, இது பம்பாயில இருக்கான், அதுவும் மத்தியில இருக்கான் அப்படின்னா பர்துன்ஜி நவ்ரோஜி மத்தியஸ்தான் சபா அப்படிங்கிற ஒண்ணு நிறுவியிருப்பார் இல்லையா, அதுக்காக. ஓகேவா. அடுத்து வந்து இதோட இது வந்து ராஷ்டிர கோப்தார், உண்மை விளம்பி, பாரா பெரிய உண்மை விளம்பி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதுல உள்ளது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ராஷ்டிர கோப்தார்லாம் 2-3 டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சோ ராஷ்டிர கோப்தார் அப்படிங்கிறது உண்மை விளம்பி, அந்த பார்சி இயக்கத்தோட அந்த இதுதான். சோ அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பாரா பெரிய உண்மை விளம்பி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அந்த பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயக்கம் நடத்தியிருப்பாரு. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான தலைவர்கள் யாருன்னா பெரோசா மேத்தா, தீன்சா வாட்சா. அந்த பாரா அப்படிங்கிற ஒரு ரைமிங்லேயே வரும் பாருங்க, மேத்தா வாட்சா அப்படின்னு சொல்லி ஒரே ரைமிங்கா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சீக்கியரோடது. சீக்கியர்ல வந்து நிரங்காரிகள் நாம்தாரிகள்னு 2 பேர் இருப்பாங்க. அந்த நிரங்காரி தலைவர் யாருன்னா பாபா தயால் தாஸ். இத வந்து நிரங்காரிய நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஆனா நாம்தாரிக்கு வந்து பாருங்களேன், நாம ராம், பாபா ராம் சிங் அப்படின்னு வருது இல்லையா, நாம ராம், இந்த லாஸ்ட்ல இருக்க அந்த 2 ராம் நாம், அதை வச்சீங்கன்னா லிங்க் எடுத்துடலாம். சோ இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா நம்ம எடுத்துடலாம். நிரங்காரி வந்து பாபா தயால் தாஸ். இவங்க வந்து உருவமற்ற இறைவனை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த சீக்கிய சமயத்தோட நாம்தாரிகள் வந்து சீக்கிய சமயத்தோட அந்த இதெல்லாம் வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த இது அந்த வாழை தவிர மத்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, அந்த தலையில கட்டுறது அது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த வாளுக்கு பதிலா வந்து அது வந்து ஒரு போர்த குறிக்கிறது தானே, வாளு பிரச்சனைக்குரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லத்திய வச்சுக்கோங்க, வாளுக்கு பதிலா லத்திய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. அதே மாதிரி அந்த சிங் சபா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இந்த இதுல வந்து சீக்கிய சமயத்துல வந்து சிங் சபா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அமிர்தசரஸ்ல தான் நிறுவப்பட்டது. அந்த சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க.
அகாலி இயக்கத்தோட முன்னோடி வந்து சிங் சபா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகாலி இயக்கத்தோட முன்னோடி எது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இது வந்து கொஸ்டின் ஈஸியா ரைஸ் ஆகும். சிங் சபா தான் வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி. அந்த சிங்குங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கியர் சிங்குங்க, அதுதான் வந்து ரொம்ப முன்னோடி. அந்த சீக்கியரை பத்தி வரும்போது அந்த சிங்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஞாபகத்துல வந்துடும். அதான் அமிர்தசரஸ் நமக்கு தெரியும், இங்க சீக்கியரோட இது. அங்கதானே ரவுலட் சட்டத்துல அப்பெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு. சோ அதை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க சுவாமிகள், அந்த வள்ளலார் வந்து சீர்திருத்த இயக்கத்துல ரொம்ப இது பண்ணிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செஞ்சிருப்பாரு, சாப்பாடு போட்டிருப்பாரு, உயிர்கள்ட்ட ரொம்ப அன்பு கொடுங்க, அன்பு செய்யுங்க, மத்த உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் மருதூர்ல பிறந்திருப்பாரு. அந்த கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க பாரு, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களோட ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். இந்த உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளுங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுங்க, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயத்திலேயே ரொம்ப இறக்கத்தை விதைச்சவர். சோ இந்த மாதிரி கொட்டேஷன் வந்தாலே இவர் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இவருக்கு ரொம்ப முக்கியம் இவர் இன்னொன்னு, ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, செடிகொடிகள்கிட்ட கூட அனைத்து உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுறதுதான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இரக்கம் காட்டணும், இரக்கமும் அன்பும் காட்டுறதுதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பு 65 நிறுவியிருப்பாரு. இது எப்படி, இது ரொம்ப முக்கியம், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சுக்காக சமரசம் பண்றாங்க. ஒரு ஆரஞ்சு வச்சுட்டு அதுக்காக சமரசம் பண்றாங்க. அது வந்து 65 அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஆரஞ்சு தான். 65 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம். அடுத்து வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிற பெயர் பின்னாடி வந்து அதை மாத்திருப்பாங்க. அதுல வந்து சுத்தத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து 67 பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருப்பாரு எல்லாருக்கும். வடலூர்ல வந்து சாப்பாடு, வடையோட சாப்பாடு போட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடலூர்ல தான் சாப்பாடு போட்டாருன்னு வரும். 6-7 பேருக்கு சாப்பாடு போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 67 கண்டிப்பா வந்துடும். அடுத்து வந்து இவர் இயற்றிய பாடல்கள் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல துவக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு கொட்டேஷன் பாருங்க, பசினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன், இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது, கடுமையான நோயினால் வேதனைப்படுவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன், எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன், நான் பலவீனம் அடைகிறேன். இந்த மாதிரி ரொம்ப இரக்கத்தோட ஒரு கொட்டேஷன் வந்துச்சுன்னா அது இவர் தான், வேற யாருமே கிடையாது. சோ இவர் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பண்டிதர் அயோத்திதாசர். இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் பிளஸ் வந்து ஒரு தமிழ் அறிஞர். இவர் இந்த தென்னிந்திய சீர்திருத்தத்தோட தந்தை அப்படிங்கிற மாதிரியும் இவரை சொல்லுவாங்க, அயோத்திதாசரை. அடுத்து பாருங்க, இவரோட முக்கியமானதை பாருங்க, அத்வைதானந்தா சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாரு அயோத்திதாசர் வந்து. அத்வைதானந்தா சபை இங்க இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி ஆணு வந்ததுனால ஓகே அதை அப்படியே வச்சுக்கலாம், அயோத்தி அத்வை அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 82 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இந்த திராவிட கழகத்தை வந்து தீகா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, 2 லெட்டர். அதனால லாஸ்ட் அந்த 82 நீங்க எடுத்துருங்க, 2ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருங்க. தீகா அப்படிங்கிறது ஜான் ரத்தினமும் இவரும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரத்தினம் அப்படிங்கிறவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 85 வந்து திராவிட பாண்டியன், அதாவது இவர் வந்து ஒரு இதழ தொடங்கியிருப்பாரு. அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எஞ்சி போனதுக்கு அப்புறம், அதாவது இவரோட திராவிட கழகம் நிறுவி அது எஞ்சி போனதுக்கு அப்புறம் சரி ஒரு இதழை வந்து நம்ம தொடங்குவோம், எஞ்சின மேட்டர்லாம் அந்த இதழ்கள்ல வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது. இவர் சம்பந்தப்பட்டது வந்து மோஸ்ட்லி திராவிடன் வரும், அதனால ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து இவரே பாருங்க, திராவிட மகாஜன சபை அப்படிங்கறத வந்து 91 நிறுவியிருப்பாரு. 91 அந்த ஞாபகம் வச்சுங்க, திராவிட மகாஜன சபை வந்து 91. அதே மாதிரி இவர் வந்து நீலகிரியில வந்து முதல் மாநாட்டம் நடத்திருப்பாரு. யார் அப்படின்னா அயோத்திதாசர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயோத்தி அப்படின்னு இழுத்து சொல்லுங்க, ரொம்ப நீளமா போகும். சோ வந்து இவரோட முதல் மாநாடு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலகிரி, அயோத்தி நீலகிரி, அந்த மாதிரி ரொம்ப இழுத்து சொல்லி பாருங்க. இந்த திராவிட மகாஜன சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். 91 நிறுவியிருப்பாரு. இந்த 91 அடிக்கடி பெக்யூலியரா வரக்கூடிய ஒரு இயர், அதனாலதான் இதுக்கு நான் பெருசா எதுவும் சொல்லல. 91 வந்து திராவிட மகாஜன சபை. அடுத்து பாருங்க, அந்த ஆள்காட்டோட தாக்கத்தோட விளைவா இவர் வந்து பௌத்தத்தை தழுவிருப்பார் 98. பௌத்தம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் யாருன்னு கேட்டாலே நம்ம அயோத்திதாசரை எடுத்துடலாம். அதனாலதான் இவர் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில நிறுவியிருப்பாரு. அயோத்திங்கிறது ராமர் கோயில் இருக்கிற இடம், ஆனா இவர் வந்து அந்த அயோத்தி வந்து பௌத்தத்தை சமையிருப்பாரு அப்படின்னு சொல்லி, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லிங்குக்காக. அவர் வந்து அப்ப எந்த மதம் அப்படின்னு கேட்கும்போது ஹிந்து கிடையாது, கண்டிப்பா பௌத்தம் அப்படிங்கிற மாதிரி போயிருங்க. அதுவும் இல்லாம இந்த ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாய மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பௌத்தத்தை தழுவி இருப்பாங்க, புத்தரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 907 ஒரு பைசா தமிழன், இது ரொம்ப முக்கியம். வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பாரு. இது எந்த கிழமைகள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புதன் கிழமைகள்ல காலனா விலையில வரும். இந்த இது 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லி இது வந்து எப்படின்னா ஒரு ஏழை தமிழன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழை தமிழனா 1907
இது 14 இவர் இறக்கும் வரைக்கும் இந்த பத்திரிகை வந்து தொடர்ந்து நடைபெற்றுச்சு. இதோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட், எப்பயுமே கொஸ்டின் கேட்கற யூனிட். நம்ம சென்டர்ல இப்படிதான் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம். பிசிஆ இருந்தாலும் சரி, டிஎன்பிசிஆ இருந்தாலும் சரி, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நாங்க வந்து பாஸ் பண்ண வைப்போம். இது வந்து 100% நாங்க அடிச்சு சொல்லுவோம். எங்க கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பாஸோட விகிதம் வந்து ரொம்ப அதிகரிக்கும், தேர்ச்சியோட விகிதம் ரொம்ப அதிகரிக்கும். கண்டிப்பா சக்சஸ் நோக்கி போகலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.